பால் குடிக்க வேண்டியது, மாட வேண்டியது, வேலை வேண்டியது, இதே வேலை தான். என்னம்மா ஆசா பாசமா புள்ளைய கொஞ்சிட்டு தொட்டில போட்டு ஆட்டி அழகா தூங்க வச்சாச்சு. இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டானு வேற எட்டி பாக்குறாங்க. பேபிக்கும் மதருக்கும் எங்க ஊர்ல கிடைக்காத சில ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு தூத்துக்குடி வரையும் போக வேண்டியிருந்துச்சு. மதர்ஸ் அண்ட் பேபிஸ்க்கு மட்டும் பிரத்யேகமா இப்படி ஒரு கடை இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன். எங்க குழந்தை பால் குடிக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றதுனால ரொம்ப நேரம் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெயினா வந்ததே இந்த ஃபீடிங்கான பிலோ இருக்கான்னு பாக்குறதுக்கு தான். எல்லாமே வச்சிருக்கோம், ஃபீடிங் பிலோ மட்டும் இருக்காதான்னு ஃபீடிங் பிலோவை காட்டினாங்க. நான் போட்டு பார்த்து ஒய்ஃபுக்கு போட்டோ அனுப்புனேன். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணாங்க. கடையே கடல் மாதிரி இருக்கு, ஒரு சுத்துவோன்னு சுத்தினேன். சத்தியமா ஆன்லைன்ல மட்டுமே கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய பொருள் இவங்க கிட்ட இருந்துச்சு. தொட்டில், சின்ன சின்ன சீப்பு, குழந்தைகளுக்கான நெயில் கட்டர், விளையாட்டு பொருட்கள், அப்புறம் நம்ம தொட்டில் தொங்க விடுற டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. 1 மந்த் போட்டோ ஷூட்டுக்கு ஷூ மட்டும் வாங்கணும்னு இருந்தேன். ஏன்னா இந்த கடை இருக்கிறது தெரியாம சில ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தேன். இவங்க ஷூக்கே ஒரு பெரிய செக்ஷன் வச்சிருக்காங்க. சத்தியமா என் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, என் அக்கௌண்ட்ல ஒரு கோடி இருந்தா இந்த கடையவே வாங்கிட்டு போயிருவேன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த கடைக்குள்ள வந்தா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்க குழந்தைக்கு அதிகமா குளிருதுன்னு ஸ்வெட்டர் கேட்டேன். நார்மல் உல்லன் ஸ்வெட்டரும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃப்ளஃபியான காட்டன் ஸ்வெட்டர் இருந்துச்சு, அப்புறம் பாப்கார்ன் மெட்டீரியல் ஸ்வெட்டர் இருந்துச்சு, அப்புறம் ஒரு மாதிரி நைலான் கிளாத்லயே ஸ்வெட்டர் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃப்ளஃபியா பஞ்சு போல அந்த ஸ்வெட்டரும் நைலான் ஸ்வெட்டரும் பார்க்க பிடிச்சிருந்துச்சு. பட் நான் அந்த ஃப்ளஃபி ஸ்வெட்டரை சூஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஃபீடிங் நைட்டியும் ஒரே ஒரு ஃபீடிங் சுடிதார் எடுக்கலாம்னு செக்ஷனுக்கு வந்து இந்த ரெண்டுலயுமே என் ஒய்ஃப்ட்ட இப்போதைக்கு இல்லாத கலரா அவங்க எடுத்து காட்டினாங்க. ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு ஓகே சொல்லிட்டேன். லாஸ்டா ஷாப்பிங் முடிக்கும் போது பேம்பர்ஸும் கிரேப் வாட்டரும் வாங்க வேண்டியிருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல தான் அந்த கடை என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கிரேப் வாட்டர் இல்ல, பேம்பர்ஸ் இருந்துச்சு, அது மட்டும் வாங்கியாச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உள்ள மெடிக்கல் மட்டும் தான் இல்ல, கிட்ஸ் அண்ட் மதருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. கை நிறைய மனசார எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கிட்டு ஒரு பொருள் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இத்தனை பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, என் ஒய்ஃப் கேட்கக்கூடிய கேள்வியை நினைச்சுக்கிட்டே பஸ்ல ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். லாக கவனமா பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். அந்த சந்தேகத்தை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மேலும் தாய்க்கும் குழந்தைக்கும் இத்தனை கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியுமான்னு நான் வியப்பில் ஆழ்த்தின ராசி மாம்ஸ் அண்ட் பேபி கடைக்கு நன்றி சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறைய பொருள் என்ன அப்பா செல்லம்